இல்ல அப்படின்னா வர்ஷிப் லீடர் சில நேரத்தில் சனிக்கிழமை ராத்திரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து எல்லாம் பாட்டு கீட்டு அதெல்லாம் கார்ட்ஸ் அதெல்லாம் போட்டுட்டு நாளைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறேன். அதுவும் அல்ல, நமக்கு அந்த ப்ரிப்பரேஷன் திங்கக்கிழமையே ஆரம்பிச்சிடணும். ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஆண்டவர் நம்மோடு கூட இந்த வாரத்தில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்ல போகிறார், நாம் ஆயத்தமாகும் பொழுது ஆண்டவர் தம்முடைய வேலையை செய்வதற்கு ஆண்டவர் சுலபமாய் தம்முடைய வேலையை செய்ய முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? கைகளை உயர்த்தி Amen. That is why people who worship and who live a lifestyle of worship from Monday to Saturday, when you see them on Sunday mornings, they will not struggle to worship. ஆகவே தான் நாம் பார்க்கிறோம், திங்கள் முதல் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையை அதிலே பழக்குவித்த பயிற்சி எடுத்ததான இதிலே தங்களுடைய வாழ்க்கையை ஈடுபடுத்தி நன்றாய் ஜெபித்து வேதாகமத்தை கற்று வாசித்து ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆராதனை நடத்த முடிஞ்சு எந்த ஒரு ஸ்ட்ரகிளும் இருக்காது, எந்த ஒரு காரியம் அவங்களை தடை செய்யாது. எத்தனை பேர் பார்த்துருக்கிறீங்க அதை? Amen. Amen. I want us to be encouraged. You know, it is difficult sometimes to live the life that God intends for us to live, but I believe it is possible because of the Holy Spirit who lives inside of us. இப்படிதான் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். சில நேரத்திலே அது வாழ்வது ரொம்ப சுலபம் அல்ல, அது கடினம் தான். ஆனால் ஆண்டவருடைய கிருபையோடு பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஒவ்வொரு நாளும் நாம் அதிலே நாம் முன்னேற வேண்டும். கைகளை ஒரு ராத்திரியில இந்த காரியங்கள் நடந்துவிது. இன்னைக்கு சொன்ன உடனே நாளைக்கு போய் எல்லாம் மாறி நாளைக்கே எல்லாம் சூப்பர் வர்ஷிப் லீடர்ஸை நம்ம மாறிட முடியாது. இது நாட்கள் செல்ல செல்ல தான் நாம் இதை கொஞ்சம் கொஞ்சமாய் கற்றுக்கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக சில பொதுவாய் பார்த்தா நம்ம விழுந்து எந்திரிச்சு விழுந்து எழுமிச்சு அப்படி தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவருடைய துணையோடு கர்த்தருடைய உதவியோடு கூட ஜெபம் பண்ணி இப்படிப்பட்டதான காரியங்களை மேற்கொண்டு இன்னும் அதிகமாய் ஆண்டவருக்காய் நாம் எழும்பி பிரகாசிக்க முடியும். கைகளை விட்டு ஆமென் சொல்லுவோம். You know, be involved and have disciplined times of prayer and study of God's word. அதற்கு மிகவும் முக்கியம், ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசித்து, கேலண்டர் வசனத்தை இல்லைங்க, இன்னைக்கு நமக்கு எல்லாரும் வசதியா வேலைக்கு போறதுக்கு முன்னாடி போய் இந்த தங்க வாசனம் கோல்டன் இந்தியாவிலேருந்து நல்லா பிரிண்ட் பண்ணி யார் கண்டுபிடிச்சாங்க தெரியல, நல்லா அது நல்ல அது நல்லது தான், அந்த வசனம் எல்லாம் நல்லது தான். வீட்டில் வசனம் போட்டுருக்கோம், எத்தனை பேர் அதை வாசிக்கிறோன்னே தெரியல. சில ஆட்கள் ஷோக்கு வேண்டிய வசனத்தை போட்டு வச்சுருப்பாங்க, நல்லது தான். ஆனால் வசனம் போடுவதை காட்டிலும் நம்ம வாழ்ந்து காட்டணும். கைகளை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வசனத்தை வாசித்து ஒவ்வொரு நாளும் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணி மற்ற எல்லாத்துக்கும் நமக்கு நேரம் இருக்கும். ஆமென். How do we know Jesus more and more? It's only through the study of God's word. எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிட்டை நெருங்க முடியும், இன்னும் அதிகமாய் நெருங்க முடியும், அவரோடு கூட அதிகமாய் புரிந்து கொள்ள முடியும்? வேத வசனத்தை வாசிப்பதன் மூலமா தான். ஆமென். I want us to go into the foundations of worship ministry. இப்ப கரெக்ட்டா போகுது, ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருந்தார் அவரு. ஓ அப்படியா, சரி, ஓகே. உங்கள் சிஸ்டம் எனக்கு தெரியல. ஓகே, அவர் சரியாக இருக்காரா? அவர் தெளிவாக இருக்கார். ஆல் ரைட், ஓகே. நமக்கு இருக்கிறதானே அந்த நேரத்தில் The Old Testament mentions a worship team. பழைய ஏற்பாட்டிலே ஒரு வர்ஷிப் டீமை நமக்கு கோடிட்டு காட்டியிருக்கிறார்கள். You know how many people were in that worship team? அந்த வர்ஷிப் டீமில் எவ்வளோ பேர் இருந்தாங்க தெரியுங்களா? Any guesses? யாருக்காவது தெரியுமா? பக்கத்துல வரீங்க பிரதர், சூப்பர், நல்லா பைபிள் வாசிக்கிறாரு. இப்போ 3 சொன்னவொடனே எல்லாம் அடிச்சு விட ஆரம்பிக்கும். 1 5 10 சும்மா கெஸ்ட்ல அடிச்சு விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. David had 4,000 people in his worship team. தன்னுடைய வர்ஷிப் டீம்ல 4,000 பேர் இருந்தாங்க. அடே அப்பா, நினைக்கிறோம் 3 வச்சுக்கிட்டே சமாளிக்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு, அவனுக்கு செலை வச்சுதான் கும்பிடணும் அப்படின்னு சில ஆட்கள்லாம் சொல்றீங்க. தாவீத you can read that. என்ன பாஸ்டர்? Yeah, First Chronicles 23 he tells. என்ன பாஸ்டர்? அல்லேலூயா. 3 வந்து 3000க்கு சமமா? அப்ப யோசிச்சு பாருங்க, 3 தாங்கல. In First Chronicles 23 you can read the people that were involved in worship, in the worship team, the Levites that were there. You can read all their names. But in First Chronicles 25, it's dedicated specially
to tell us what kind of structure David had for his worship team. நீங்கள் 1 நாளாகமம் 23வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள், அது இன்னும் அதிகமாய் உங்களுக்கு புரியும். ஆனால் 25வது அதிகாரத்திலே எப்படிப்பட்டதான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஒழுங்குபடுத்துதல் அங்கே இருந்துச்சு, அந்த வர்ஷிப் டீம் எப்படி இருந்துச்சு, அதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். In 1 Chronicles chapter 25, can someone read verse 1? முதலாவது வசனம், மேலும் சுரமண்டங்களாலும் தம்புருகளாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்கதரிசனம் சொல்லுகிற ஆசாப், ஏமான், எதுத்தூன் என்பவர்களின் குமாரரில் சிலரை தாவீதும் தேவாலய சேனைகளின் பிரபுக்களும் ஊழியத்திற்கென்று பிரித்து வைத்தார்கள். அந்த வார்த்தையை கவனியுங்கள். ஊழியத்திற்கென்று சொல்லுங்க எல்லாரும். பிரித்து வைத்தார்கள். தங்கள் ஊழியத்தின் கிரியைக்கு குறித்து வைக்கப்பட்ட மனுஷர்களின் தொகையாவது. Everyone say set apart. What is the meaning of set apart? Set apart அப்படின்னா பிரித்து வைத்தல்னா என்னன்னு சொல்லுங்க. அரிசியிலேருந்து என்னத்தை பிரித்து எடுப்போம்? இல்லை அதை சேர்த்து அடிடா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருவோமா? இங்கே கொஞ்சம் க்ளீனாக வரும். ஆனால் இந்தியா ஸ்ரீலங்காலாம் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை கடிச்சா 1, 2, 3 கல்லாவது ஈஸியாக வரும். What do you mean by set apart? வேறுபடுத்துது. பெட்ரோலும் தண்ணியும் ஒன்றா போட்டு ஓட்டுவோமா? You saw in that picture there's a bunch of people. There's one person standing. Taniya. அதை போடுங்க. அங்கே பாருங்க. இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் வர்ஷிப் மினிஸ்ட்ரி இதை சொல்லி நாம் இந்த நாளில் நாம் முடிக்க போகிறோம். இதில் பல காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும். சில ஆட்கள் இன்னும் யோசிக்கிறீங்க, இன்னும் நாங்கள் யோசித்து வந்து தானே அந்த வர்ஷிப், எப்படி பாட்டை எடுக்கணும், எப்படி மைக்கை பிடிக்கணும், எப்படி ராகத்தில் பாடணும், எப்படி இந்த காடை வாசிக்கணும், எப்படி இங்கே நின்று பாடணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், இதெல்லாம் தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு நினச்சி இதை தான் நாங்கள் நினச்சி வந்தோம். ஆனால் எங்கேயோ பேசிகிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு புரியவே ஒன்றுமே புரியலையே உலகத்தில் அப்படின்னு யாரோ பாடின மாதிரி சில ஆட்கள்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆமேன். இது ஃபவுண்டேஷன்ஸ், இந்த ஊழியத்தின், இந்த ஆராதனை ஊழியத்திற்குரியதான அஸ்திபாரங்கள். இதை நாம் புரிந்து கொள்வோம். மறுபடியும் நாங்கள் சொன்னது போல பாஸ்டருடைய உதவியோடு கூட சேர்ந்து, பாஸ்டர் டேனியல் அவர்களோடு கூட சேர்ந்து, இங்கே இருக்கிறதான ஊழியர்களோடு கூட சேர்ந்து we will have நல்ல ஒரு 3 நாட்கள் 5 நாட்கள் நீங்கள்லாம் வந்தீங்க அப்படின்னா, இன்னும் கற்றுக்கொள்ள விரும்பிங்கன்னா இன்னொரு பாஸ்டர் எங்களிலும் நாங்கள் யோவான் ஸ்நானங்களை போல வந்திருக்கிறோம். இயேசுக்கு வழியை பண்ணின மாதிரி பாஸ்டர் சனி பிரசாதனுடைய நண்பர் அவர் இருக்கிறார்கள். அவர்களை அதிகமாக கற்றுத் தேர்ந்தவர்கள் வேதாகம கல்லூரியில் அவர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள். இவங்க படித்த அந்த கல்லூரியில் தான் அவங்க கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே இன்னும் நல்ல விரிவான முறையிலே நாங்கள் கற்றுக் கொடுக்கும்படியாய் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நீங்களாகவே உங்களுடைய பொதுகளோடு நீங்கள் பேசுங்கள். பேசி நாம் ஒரு நாளை நியமித்து, ஒரு வாரத்தை நியமித்து நாம் அதை இங்கே இங்கிலாந்தில் நாம் அதை செய்ய முடியும். ஆகவே இது ஒரு என்ன சொல்கிறது, ஓகே, ஆமாம், ஒரு டேஸ்ட் ஸ்டார்டர். ஓகே, ஆமாம், ஸ்டார்டர் இல்லாமல் நமக்கு எதுவுமே இறங்காது. ஆகவே இதை நாம் கற்றுக்கொள்ளும். ஆனால் இது மிகவும் முக்கியம், இந்த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் மினிஸ்ட்ரி. The word set apart means holy. இந்த வார்த்தை set apart என்றால் அதற்கு பரிசுத்தம் என்று அர்த்தம். That means the minute you and I put our trust in Jesus and told him, God, you be my Lord, you be the King of my life, I'm surrendering everything to you, it means that God set you apart for himself. அப்படி என்றால், ஆண்டவரே, நான் என்னை உமக்கென்று வேறு பிரிக்கிறேன் என்று அர்த்தம். உலகத்தின் காரியங்களோடு, உலகத்தின் அசுத்தங்களோடு அல்ல, என்னை உம்முடைய வேலைக்கென்று, ஆண்டவருக்கென்று நான் என்னை தனித்து வேறு பிரிக்க நினைக்கிறேன் என்று அர்த்தம். It has always been God's command from the Old Testament through the New Testament times to guard our hearts and not compromise with the world. இந்த உலகத்தோடு நாம் ஒத்து போகக்கூடியதான ஒரு நிலைமை அல்ல. ஆண்டவருடைய வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிவோம் என்றால் இந்த உலகத்திற்கு நாம், இந்த உலகத்தின் காரியங்களோடு நாம் நிச்சயமாய் ஒத்து போக முடியாது. அப்படிதான். Amen. Amen. Jesus said you are in the world but you're not of the world. ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறீர்கள், ஆனால் உலகத்திற்கு அடுத்தது அல்ல. You're not called to be and live like the world. அப்படி என்றால் உலகத்தில் தான் இருக்கும், ஆனால் உலகத்தோடு சேர்ந்த ஒரு வாழ்க்கை வாழும்படியாய் நாம்
இங்கே ரட்சிக்கப்பட்டவர்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டதான பிள்ளைகள். நாம் உலக வாழ்க்கை வாழ அழைக்கப்படவில்லை. Amen. எத்தனை பேருக்கு புரியுது? You know, somebody said Jesus has many followers but few disciples. யாரோ ஒருவர் சொன்னாங்க, இயேசுவுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க, நிறைய பின்பற்றுகிறவர்கள், ஆனால் ஒரு சில சீஷர்கள் தான் இருந்தார்கள். Amen. If you have decided to follow Jesus, it is first of all a call to discipleship. ஆண்டவரை பின்பற்ற நீங்கள் தீர்மானம் எடுத்திருப்பீர்கள் என்றால் அதனுடைய முதல் படி நீங்கள் அவருடைய சீஷர்களாய் இருக்கும்படியாய் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்வோம். Amen. James chapter 4 verses 4 and 5. யாக்கோபு 4வது அதிகாரம் 4-5வது வசனம். James says, "You adulterous people, don't you know that friendship with the world is hatred towards God? Anyone who chooses to be a friend of the world becomes an enemy of God." அங்கே நாம் வாசிக்கிறோம் யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது 5வது வசனத்தை நீங்கள் கவனியுங்கள். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். எத்தனை பேர் அதை கவனித்தீர்கள்? Amen. You know, sometimes we come to God and say, "God, I love you. You are my best friend." You know, "Yeah, Jesus, you are my best friend. I love you, Jesus." We say all that, but Jesus says the greatest expression of your love is obedience. சில நேரத்தில் நம்ம ஆலயத்தில் வந்து சொல்லணும், அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், இயேசுவே உம்மை நான் நேசிக்கிறேன், நீதான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு, எல்லாத்தையும் சொல்லுவோம். பாஸ்டர் சொன்ன அந்த மியூசிக்கோடு சேர்ந்து பாட்டு சூப்பராக இருக்கும், பயங்கரமாக பாடுவோம், கை அசைச்சு பாடுவோம், அந்நிய பாஷையில் பாடுவோம். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எனக்கு சிநேகிதனாக இருக்கணும்னு விரும்பினா நீ உலகத்திற்கு முதல்ல பகைஞனாக மாறணும். Amen. John 14:15 says, "If you love me, you will keep my commands." ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ என்ன நேசிக்கிறேன்னு சொல்லுவேனா என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாய். நீ என்னில் அன்பாய் இருக்கிறேன் என்றால் என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுவாய். அதுதாங்க ரொம்ப முக்கியம். சும்மா வெறுமன பாட்டில் ஆண்டவரே உம்மை நான் நேசிக்கிறேன் அது அல்ல. அது வந்து லிப் சர்வீஸ். நான் சொன்னேனே, கிறிஸ்தவர்கள் பொய் சொல்ல மாட்டாங்க, ஆனால் பொய்யை பாட்டா பாடி தள்ளிடுவாங்க. இதுதான் அது. அப்பா உம்மை நான் நேசிக்கிறேன் வாழ்க்கைக்கும் ஆளுக்கும் சம்பந்தமே இருக்காது வெளியே வந்ததுக்கு அப்புறம், சர்ச்சுக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம். If you should learn how to love, you should also know how to hate. நேசிக்க நமக்கு தெரிந்திருக்கும் என்றால் எப்படி வெறுக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். Amen. I can't say I love God and love the world and love everything that he hates. If I truly love God, I would know how to hate the things that God hates. உண்மையா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உலகத்தை எப்படி வெறுக்க வேண்டும் என்று நாம் தெரிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் இந்த உலகத்தை வெறுப்பார் என்றால் நாமும் அந்த உலகத்தை, ஆண்டவர் வெறுக்கிறதான காரியத்தை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் வெறுக்க கற்றுக்கொள்ள வேண்டும், கற்று இருக்க வேண்டும். ஆமென். Amen. What is their attitude when God says, "Change something, stop telling those lies, go forgive that brother, go forgive that sister, don't be like people in the world, leave this addiction"? What is our attitude when God says that? சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம் விபச்சாரம் செய்யறது, கொலை பண்றது இதுதான் பெரிய பாவம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மறந்து விடுகிறோம். அதனுடைய கலாத்தையில் நேற்று நான் வாசித்தேன் 5வது அதிகாரத்தில். இப்போ நேரம் வாசிப்பதற்கு நேரம் இல்லை, அதை போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் எடுத்தவர்கள் வாசியுங்கள். மன்னிக்கவும், அதை வாசிங்க. ஓகே.
ஓகே, இதுல ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். அதே பட்டியல்ல தான் என்ன வருதுன்னு பாருங்க. விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், அப்புறம் பகைகள். எத்தனை பேருக்கு பகை இருக்கு? பட் we still worship God. அப்புறம் விரோதங்கள் எந்த பட்டியலில் வருது? விபச்சாரம், வேசித்தனம், கொலை, பாதகம். இதில் அதே பட்டியலில் தான் ஆண்டவருக்கு சின்ன பாவம் பெரிய பாவம். இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஏமாற்றி கொண்டு இருக்கிறோம். விபச்சாரம் பண்ணாதான், அந்த காரியத்தை செஞ்சாதான் பாவம், ஆண்டவர் முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் பாருங்க, நான் வாசிக்கிறேன், அதை பாருங்க. விக்கிரகாரம், பில்லி, பகைகள், விரோதங்கள், அப்புறம் வைராக்கியம். பிரதர், வைராக்கியம். நம்ம சொல்லுவோம், செத்தா கூட உன் வீட்டு வாசலை நான் மிதிக்க மாட்டேன். செத்தா அங்கே இங்கே இருப்போம், நம்ம குழியில நமக்கு கொண்டு போடுவான். ஆனா நம்ம சொல்றது, செத்தா கூட உங்க வீட்டு வாசலை நம்ம அவ்வளோ வைராக்கியம், அவ்வளோ வைராக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, கவனியுங்கள். கோபங்கள், கோபங்கள் சட்டுன்னு சில ஆட்களுக்கு திடீர்னு டென்ஷன் ஆயிடுவாங்க. சம்மந்த யோசித்தே பார்க்க மாட்டான், என்ன சூழ்நிலை அதை யோசிச்சே பார்க்க மாட்டான். திடீர்னு கோவப்பட்டு இஷ்டம் போல பேசுறது, வார்த்தையை அள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்கறது. இன்னைக்கு நிறைய பேரை நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ஆளை கொன்னுட்டு அவன் செத்து போயிடுவான், அவன் மனசெல்லாம் உடஞ்சி போயிடும். அதுக்கப்புறம் சாரி பிரதர், வாட் இஸ் த யூஸ்? ஆள் செத்து போயிட்டாயா? இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பண்றது அதுதான். ஆண்டவர் சொல்கிறார் அந்த பட்டியலில் பாருங்கள், மன்னிக்கவும், கோபங்கள், சண்டைகள், அடுத்தது பிரிவினைகள். பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள். வர்ஷிப் டீம்ல ஒரு மியூசிஷியன், நேற்று நான் சொன்னேன், முந்தானத்து நான் சொன்னேன், அவன் சத்தம் தான் கேட்கணும். சத்தம் கேட்கலையோ அவன் அடுத்த வாரம் வேற இடத்துல சவுண்ட் மேனை உண்டில்லன்னு பண்ணிடுவான். ஏண்டா எனக்கு வைக்கல? கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகள், இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது என்று நான் முன்னமே உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிக்கடி நான் கொஞ்ச நாளா திரும்ப நான் இதை வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாமே இது சொல்லப்பட்டிருக்குது. எவ்ரிடே we need to check. வெறும் இந்த விபச்சாரம், கொலை, பாதகம் அது மாத்திரம் இல்லை, கோபம் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றார், நம்ம சும்மா வர்ஷிப், ஆராதனை, நம்ம ஜெபத்தை ஆண்டவர் கேட்பது இல்லை. we are just cheating ourselves. நம்மை வஞ்சித்து கொண்டிருக்கிறோம். பிரிவினை, நாவி, கசப்பு, வைராக்கியம், இன்னும் அடுத்தால விரல் நீட்டுதல், நிபச்சொல், இன்னும் அடுத்தால அவன் சரியில்லை, ஒரு தடவை பாவம், நான் சொன்னேன், ஒரு தடவை பாவத்தில் விழுந்திருப்பான், இன்னும் அவனை போட்டு கண்டம் பண்ணி ஆண்டவர் முன்னாடி வந்து அந்த பெண்மணியை கொண்டு வந்து நிறுத்தினாங்களே. இன்னைக்கு நிறைய பேர் அதை தான் செஞ்சுட்டு இருக்கோம். பட் we think we are. பைபிள் சொல்றது, நிக்கிறேன்னு சொல்றவன் விழாதிருக்கும்படியாய் எச்சரிக்கையா இருக்க கடவன். எஸ், கண்டினியூ. ஐம் சாரி, இடையில விட்டு பிரசங்கம், மன்னித்துக் கொள்ளுங்கள். James 4:5, God, James calls God a jealous lover. ஆண்டவர் இங்க யாக்கோபிலே நாம் வாசிக்கிறோம் 4:5 நினைக்கிறேன், ஒரு வைராக்கிய வாஞ்சை உள்ளவர் நம்முடைய ஆண்டவர். யாக்கோபு அழைக்கிறார் நம்முடைய ஆண்டவரை. I mean, imagine if a husband tells, or just for example's sake, imagine if he tells me, Sneha, I love you. He tells me that in the morning. மன்னிக்கவும், இதெல்லாம் அவர் கொடுத்த பிரியாணிங்க, ஆம்பூர் பிரியாணி. ஆமா, பிரியாணி சாப்பிட்ட தண்ணி தாங்க எடுத்துட்டே இருக்கும். ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணிஸ் ஐ என்ஜாய்ட் லைக் எனிதிங். நான் பாட்டுக்கு இஷ்டம் போல அடிச்சிட்டேன். ஆமென், தேங்க்யூ ஸோ மச். இப்போ எல்லாம் ஓகே. நான் ஓகே, விஷயத்துக்கு வருவோம். இப்போ நான், என் மனைவி இருக்காங்க, ஸ்னேகா, இவங்க பேர் எல்லாத்துக்கும் தெரியல என் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸ்னேகா காலையில் இருந்துச்சு, ஸ்னேகா நான் உன்னை நேசிக்கிறேன். And afternoon he goes, Sunita, I love you. மதியானம் சுனிதாட்ட போயிட்டு, சுனிதா நான் உன்னை நேசிக்கிறேன். Evening, Pratibha, I love you. சாயந்தரம் போயிட்டு இன்னொரு காஃபி டைம்ல இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு, புனிதா நான் உன்னை நேசிக்கிறேன். அப்புறம் ராத்திரி போய் வனிதா, தூங்கறதுக்கு முன்னாடி கவிதா. ஆனா நடக்குதுங்க இதெல்லாம். Not with us, but I'm saying as an example. ஐயோ, நீங்க நாங்க நினைச்சுக்காதீங்க. Does that mean that he really loves me?
இப்போ என்ன பாயிண்ட் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நான் ஸ்னேகாவை நேசிக்கிறேன்னு நான் சொல்றேன், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றோம். உங்களுக்கு உதாரணமாக காட்டுறதுக்கு தான் இதை சொல்லியிருக்கேன். ஆனால் நமக்கு எல்லாம் வேற எல்லாமே இருக்குது. சர்ச் மியூசிக்கும் நமக்கு தேவை, உலகத்தில் இருக்கிற செக்குலர் மியூசிக்கும். சர்ச்சிலையும் இருப்போம், எல்லாம் பண்ணிக்குவோம், தேட்டருக்கு போய் படமும் பார்த்துக்குவோம். ரஜினிகாந்த் வந்தாதான் இன்றைக்கு இந்த பக்க கலாச்சாரத்தில் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்றாங்க. I don't know about that. We are called to be holy. Amen. அருமையானவர்களே, பரிசுத்தமாய் இருக்கும்படியாய் நாம் அழைக்கப்பட்டவர்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வேலைக்கென்று. Amen. Our religions, our love, our worship belongs only to one person, that is Jesus. நம்முடைய காரியங்கள், நம்முடைய மதங்கள், நாம் நேசிக்கிறதான காரியம் எல்லாம் ஒருவரை சார்ந்திருக்கிறது. அதுதான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஆமென். Amen. You know, every time, even in the Bible, when Isaiah encountered the holiness of God, he realized his own sinful condition. ஏசாயா 6வது அதிகாரத்திலே நாம் நேற்று வாசித்தது போல, அங்கே ஆண்டவருடைய பரிசுத்த தன்மையை இந்த ஏசாயா பார்த்த பொழுது அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது. அந்த ஆராதனையில தான் தெரியுது, ஆண்டவருடைய சந்நிதியில நிக்கிறோம், என் வாழ்க்கை எவ்வளவு நாற்றம் எடுக்கிறது, எவ்வளவு பாவம் நிறைந்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறான். Amen. Amen. And God doesn't leave him in that state. He sends an angel with a live coal in his tongs, and he touches Isaiah's lips and he is made clean. ஆண்டவர் அதே நிலைமையிலே அவனை விட்டு போவதில்லை. உடனே அவன் கதறுகிறான், ஐயோ நான் அசுத்த உதடுள்ளவன், அசுத்த ஜனங்களுள் நடுவிலே வாசமாயிருக்கிறேன் என்று. உடனே ஒரு தேவதூதன் ஒரு குரட்டால் அக்கினியை எடுத்துக்கொண்டு, இது உன் நாவை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கினது, உன் பாவம் நிவர்த்தியானது என்று சொல்கிறான். Amen. Amen. Worship is also ministry. ஆராதனை, இரண்டாவது ஆராதனை என்பது இது ஒரு ஊழியம். Going back to 1 Chronicles chapter 25. ஒரு நாளாகமம் 25வது அதிகாரத்திற்கு நேராய் நாம் போவோம் சீக்கிரமாய். And read verse 1. முதலாவது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். You hear that word? எதுக்கு பிரிச்சு வச்சாங்க? What was David's worship team set apart for? David worship team எதற்காக பிரித்து வைக்கப்பட்டார்கள் சொல்லுங்க? Ministry. ஊழியத்திற்கு. worship team நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். இது ஏதோ கான்சர்ட் நடத்துகிறதான ஒரு இடம் அல்ல. நம்முடைய திறமையை காண்பிப்பதற்கு இது விளையாடுகிறதான மியூசிக்கல் ஷோ கிடையாது. சாங் காம்படிஷன் நடத்துகிறதான ஒரு காரியம் அல்ல. இது ஒரு ஊழியம். எல்லாரும் சொல்லுங்க, worship team சொல்லுங்க, இது ஒரு ஊழியம். சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. Amen. If you go back to that picture, you see Jesus washing the feet of his disciple. அந்த படத்திற்கு போய் பாருங்க, அங்க ரெண்டு பேர் இருக்காங்க. அங்க யாரு? எஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருடைய காலை கழுவுகிறார் பாருங்க. Can you imagine God யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் பரலோகத்திலிருந்து making himself nothing, washing the feet of his disciples. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பரலோகத்திலிருந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவன் அவர் இறங்கி வந்து மனிதனுடைய கால்களை கழுவும்படியாய் தன்னை அந்த அளவுக்கு தாழ்த்துகிறார். ஆனால் இன்னைக்கு வர்ஷிப் லீடர்ஸ் நிலைமையெல்லாம் வேற மாதிரி. அவரோட பைபிளை தூக்கிட்டு வர்றதுக்கு பின்னாடி 2 பேர், அவருடைய பேகை தூக்கிட்டு வர்றதுக்கு 2 பேர், அவருடைய கார் கதவை திறக்கிறதுக்கு 2 பேர். எம்மா சாமி, இது என்னவாய் முடியுமோ? என்னையும் நான் சேர்த்துக்கிறேன். ஐ எம் ஆல்சோ ட்ரைங் டு பி கேர்ஃபுல் இன் தீஸ் திங்ஸ் தீஸ் டேஸ். நம்ம மக்கள் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. இல்லை பாஸ்டர், நீங்கள் இருங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு என் பேகை இன்னைக்கு வரைக்கும் நான் யார்கிட்டையும் கொடுக்க மாட்டேன். சில ஆட்கள் வலுக்கட்டாயமாக பிடிங்கி, துபாயில் ஒரு ஆள் வலுக்கட்டாயமாக பிடிங்கி பிஞ்சு போயிடுச்சு பேக். முடியாது அப்படின்னு, நானும் முடியாது அப்படின்னு அவர் ஒரே இழுத்தாரு, பிஞ்சிருச்சு பேக். As worship leaders, we're called to be servants of God. Worship leaders, musicians, worship team, நாம் இதிலே
ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். வெறும் மியூசிக் வாசிக்கிறது தான் நம்ம வேலை அல்ல, வேலை மாத்திரம் நினைக்கக்கூடாது. சர்ச்சில் பாஸ்டர் சொல்லுகிறதான இதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நடக்கிறத நான் பார்க்குறேன். சில வர்ஷிப் டீம் மியூசிஷியன்ஸ் நினைப்பாங்க அது அவரோட வேலை, அவர் வேலையை செய்யட்டும், நான் வருவேன், டைமுக்கு வருவேன். இன்றைக்கெல்லாம் மியூசிஷியன்ஸ் அசிஸ்டன்ட் வச்சுருக்கான், வந்து செட் பண்ணி வை, நான் நீட்டாக வந்து வாசிட்டு வர்ஷிப் முடிஞ்ச உடனே வர்ஷிப் டீம் இருக்க மாட்டான், பின்னாடி போயிட்டு என்னென்ன இருக்குதோ எல்லாம் சாப்பிட்டு பிரசங்க நேரத்தில் ஒரு பையனும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி வர்ஷிப் டீம் நமக்கு தேவை கிடையாது. வர்ஷிப் டீம் ஷுட் சிட் இன் த சர்ச். ஆராதனை நேரத்தில் வர்ஷிப் டீம் உள்ளே இருக்கணுங்க. அப்படி ஒழுங்குபடுத்துதல், அப்படி கீழ்ப்படுகிறதான வர்ஷிப் டீம். அவன் எவ்வளோ பெரிய மியூசிஷியன், எவ்வளோ பெரிய டேலண்டட், யாருக்கு வாசிச்சாலும் பரவாயில்ல, அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை கிடையாது. we don't need சர்ச்சுக்கு, சபைக்கு அந்த மாதிரி ஆட்கள் நமக்கு தேவை கிடையாது. எத்தனை பேர் அதை ஆமோதிக்கிறீர்கள்? ஆமோதிக்கிறீர்கள். எந்த வேலையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். இந்த ஸ்பீக்கர் துடைக்கணும், இந்த ஸ்பீக்கரை தூக்கி போடணும்னா, இந்த டேபிளை துடைக்கணும்னா, மற்ற காரியங்களை வந்து கிளீன் பண்ணணும்னா, துடைக்கணும்னா, we have to be ready. வர்ஷிப் டீம் இது ஒரு ஊழியம். சேர்ஸை வந்து போடுறதுக்கு, அந்த சிஸ்டமை செட் பண்றதுக்கு, எல்லா விதத்திலையும் உதவி செய்யணுங்க. இது ஒரு ஊழியம். ஆமென். கைகளை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Jesus was the anointed one, and yet he said, I did not come to be served but to serve. ஆண்டவர் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அவர் சொல்றாரு, நான் என்ன சேவிப்பதற்காக அல்ல, நான் உங்களுக்கு சேவை செய்யும்படியாய் வந்திருக்கிறேன். Amen. Amen. Sometimes we think we have anointing. I can't do that. That's beneath me. That's below me. I can't stoop so low. But I tell you, the more you are anointed, the more you will be willing to stoop. சில நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நான் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டதான ஊழியக்காரர், உம்மால் கூடும் சீடி எல்லாம் போட்டிருக்காரு, இவர் நான் வந்து இந்த ஸ்டாண்டர்டை விட்டு நான் இறங்கவே மாட்டேன், இதுலயே தான் நிற்க, இங்கேயே நின்று அங்கேயே தான் நிற்க வேண்டியதுதான், அவ்வளோதான், எங்கேயும் மேலேயும் போக முடியாது, எங்கேயும் போக முடியாது. சில ஆட்கள் நினச்சிருக்காங்க, நான் வந்து என்ன தாழ்த்துறேன், நான் வந்து அந்த வேலையை செய்கிறதா, நான் வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறதா. சில நேரத்தில் வர்ஷிப் டீம் வந்து முடிச்சா அவன் போயிடுவான். வந்திருக்கிறதான விசுவாசம் இல்லை விசாரித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணி, இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியறது கிடையாதுங்க. சபைகளில் இன்றைக்கி அதெல்லாம் பார்க்க முடியறதில்ல. வர்ஷிப் டீம் அவன் முடித்தானா கலட்டிட்டு அவன் வீட்டுக்கு போயிடுவான். நடக்கிற காரியத்தை நான் சொல்லுகிறேன், நடக்கிறதான காரியத்தை நான் சொல்லுகிறேன். நாம் மாற கற்றுக்கொள்வோம். இதெல்லாம் விட்டுட்டு இந்த கார்டு வாசிக்கணும், இந்த சூப்பர், இந்த ஸ்கேலில் இந்த ராகத்தில் பாடணும், அதெல்லாம் செகண்டரி. இன்னைக்கு முதல்ல ஆண்டவர் எதை விரும்புகிறாரோ, அடிப்படை ஃபவுண்டேஷன் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம கட்டடம் நல்லா இருக்கும். கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம தவறுகிறதான காரியம், இந்த ஃபவுண்டேஷன் நமக்கு கிடையாது. நம்ம நினைக்கிறது கார்ட்ஸ் மியூசிக், அவனை பார்க்குறோம், இவனை அந்த கான்சர்ட்டை பார்க்குறோம், வி வர்ஷிப்பை பார்க்குறோம், அதை பார்க்குறோம், இந்தியாவில் இருந்து அது வந்திருக்கு, டான் மோயின் அதை செஞ்சிருக்கிறா, இதை செஞ்சிருக்கிறா, அது மாதிரி நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. we don't know how much price they paid for that. எதற்காக எவ்வளோ கிரையம் செலுத்தினாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த நிலைமைக்கு வருவதற்கு இன்றைக்கி நம்ம பார்க்குறதெல்லாம் வெளியே அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய அஸ்திபாரங்கள், இந்த காரியங்களை நம்ம சரியா செஞ்சிட்டோம்னா மற்றதெல்லாமே கரெக்டா நடக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். Jesus served and ministered because he loved. ஆண்டவர் சேவை செய்தார், ஊழியம் செய்தார், காரணம் அவர் நேசித்தார் அதை. Amen. Amen. As worship leaders, as people in the worship team, I have a question to ask you. Do you love people? Worship team, worship leaders, musicians, singers, உங்களை பார்த்து நான் கேட்குறேன், ஜனங்களை நேசிக்கிறீங்களா? இல்லை, நான் புனிதாவை மாத்திரம் தான் நான் நேசிக்கிறேன், அதுக்கு தான் நான் இங்கே இந்த சர்ச்சில் வாசிக்கிறேன், அதுக்கு தான் பாஸ்டர் சர்ச்சுக்கு வரேன். உங்களுக்கு தெரியாது, 3 வருஷம் கழிச்சு பாருங்க, நாங்கள் ஒன்றா வருவோம், கொயர்லேயே தான் இருக்கும், நமக்கு தெரியாது இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. அப்புறம் பார்த்தா என் பிரதர் டேவிட் ஸ்டூவர்ட் என்கிட்ட ஒன்று சொன்னார், அடிக்கடி இன்னும் சொல்லுவார், தம்பி, நீ என்னைக்கு ஜனங்கள் மேலே இருக்கிறதான அன்பு உனக்கு குறையுதோ அன்னைக்கு நீ ஊழியத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலை, சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா ஏதாவது கிரிக்கெட் விளையாட, எனக்கு கிரிக்கெட் ரொம்ப இஷ்டம், ஆக்சுவலி ஐ வாண்ட் டு பி எ கிரிக்கெட்டர், நீ அதை ஏதாவது அந்த ப்ரொஃபஷனுக்கு போயிரு. ஜனங்களை என்னைக்கு நேசிக்காமல் விடுறையோ, அந்த நேசம் என்னைக்கு குறையுதோ, லீவ் யுவர் மினிஸ்ட்ரி. ஓப்பனாக அடிப்பார், ஸ்ட்ரைட்டாக சொல்லுவார், லீவ் யுவர் மினிஸ்ட்ரி, கோ, வேற ஏதாவது வேலை செய், சர்ச்சில் வந்து நல்லா ஆராதிச்சுட்டு போ, ஆண்டவருக்கு உண்மையாக இருப்போ, ஊழியம் செய்யாத, ஊழியம் செய்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்தாத அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு மேலே வேற நான் சொல்ல முடியாது.
We all struggle in these aspects because we live in a fallen world, we are fallen people ourselves. But God teaches us, and every day, if we are just careful to give ear to what God is telling us, He wants to change us and He wants to use us. ஆனால் அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்கும் ஸ்ட்ரகிள், போராட்டங்கள் எல்லாத்துக்கும் எல்லாருமே உட்கார்ந்துருக்கு. நான்லாம் பூர்ணமான ஆளுன்னு சொல்ல முடியாது. நான் இன்னும் பல காரியங்கள் என்னிடத்திலும் இருக்கிறது. நானும் இன்னும் கற்றுக்கொண்டு இருக்கிறேன், இன்னும் கற்றுக்கொள்ளுகிறேன், கற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கிறேன். இன்னும் பல காரியங்கள் என்னுடைய காரியத்தில் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொள்கிறோம். அந்நிய நாட்டில், ஃபாரின் லேண்டில் நீங்கள் எல்லாம் இருக்கீங்க. நீங்கள் எல்லாருமே எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து வந்தவங்க, இந்தியாவிலேருந்து வந்தவங்க. ஆகவே நமக்குரிய காரியங்கள்லாம் இருக்கிறது. அதே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே ஜனங்களை குறித்த ஒரு நேசம், ஒரு கரிசனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆத்துமாக்களை குறித்த ஒரு கரிசனை எங்களுக்கு தாங்க. நம்ம கேட்கணும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில். ஆமென். Amen. ஆண்டவர் நமக்கு தர வல்லவராய் இருக்கிறார். ஆமென். Amen. David's worship team was set apart for ministry unto the Lord. முதலாவது டேவிட் worship team முதலாவது set apart. எல்லாரும் சொல்லுங்க. Set apart. வேறு பிரித்து வைக்கப்பட்டார்கள் ஆண்டவருடைய வேலைக்கென்று, ஊழியத்திற்கென்று. 2 ஊழியம். The next one. மூன்றாவது Submission. No, just go. அது வேண்டாம். Submission. Yeah, stay there please. சப்மிஷன். இங்கே தான் நிறைய வர்ஷிப் டீமுக்கு இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். உலகத்தில் எங்கே போனாலும் சப்மிஷன். சப்மிஷன் என்னது சொல்லுங்க? அர்ப்பணிப்பு. தேங்க்யூ. அர்ப்பணிப்பு, அர்ப்பணிக்கிறதான காரியத்தில். எஸ். The greatest picture of submission was Jesus in the Garden of Gethsemane. கெத்செமனே தோட்டத்திலே நாம் பார்க்கிறோம். அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் காட்டி கொடுக்கப்படுவதற்கு முன்பாக அங்கே தன்னை ஒப்பு கொடுக்கிறார், தாழ்த்துகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம். அப்படின்னா நீங்க என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, நான் விட்டு கொடுக்குறேன். நான் ஒன்றும் செய்ய முடியாது, என்னை தாழ்த்துக்கிறேன், என்னை விட்டு கொடுக்குறேன். Amen. Amen. Submission means you are giving yourself to be under supervision. சப்மிஷன் அப்படி என்றால், அர்ப்பணிப்பு என்றால் ஒருவருடைய மேற்பார்வையின் கீழாக நம்மை அர்ப்பணிக்கிறோம், விட்டு கொடுக்கிறோம் என்று அர்த்தம். இதை கவனியுங்கள். அநேக வர்ஷிப் டீம் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மனமே வராது. எனக்கும் அப்படி இருந்தது. In 1 Chronicles 25 verse 2, 3 and 6, from the sons of Asaph and the list of the names, they were under the supervision of Asaph, who prophesied under the king's supervision. 2வது 3வது வசனத்திலே நாம் ராஜாவின் ஏசாப் அவனுடைய மேற்பார்வையின் கீழாக அவர்கள் இருந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். Verse 3, under the supervision. 3வது வசனம், under the supervision, அவருடைய மேற்பார்வையின் கீழாக. Verse 6, all these men were under the supervision of their fathers for the music of the temple of the Lord. 6வது வசனத்திலே இவர்கள் அனைவரும் ராஜாவுடைய கட்டளை பிரமாணமாய் அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்வதற்கு தங்களை கீழ்ப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். The first worship leader, who was the first worship leader? First worship leader யாருங்க சொல்லுங்க? First worship leader ஆடமா. அவர் எங்க worship lead பண்ணார்? Lucifer, yeah? லூசிஃபர் நம்பாலே. Isaiah 14, can we turn to Isaiah 14? ஏசாயா 14வது அதிகாரம் and read quickly 13 to 15. 13ல இருந்து 15 வரைக்கும் யாராவது வாசிங்க. Isaiah 14, 13 to 15. ஏசாயா 14. And somebody can keep Ezekiel 28, 17. யாராவது ஒருவர் எசேக்கியேல் 28, 17 எடுத்து வச்சுக்கோங்க. அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து, சாரி பிரதர் நான் வேகமா வாசிக்கிறேன், நான் மைக்கல. நீ வானத்திலிருந்து விழுந்தாயோ, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே வெட்டப்பட்டாயே. நான் வானத்திற்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடப்புறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்திலே ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயோ. Amen. You count the number of times I, me, mine comes
in those 3 verses, 4 இந்த verses. 3 வசனத்துல, இந்த 3-4 வசனத்துல எண்ணி பாருங்க எத்தனை தடவை நான் ஏறுவேன், நான் 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 நான். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதுதான் பிரச்சனையே. நான் யார் தெரியுமா? உம்மால் கூடும், சாதாரண ஆள் இல்லை. நீங்க எல்லாம் ஒரு டைப்பா பாக்குறீங்க. நீ இவரை தான் பார்க்க வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு. You know, the glory belongs to God alone. அருமையானவர்களே, மகிமை, கனம், புகழ் அவருக்கு மாத்திரம் தான் போய் சேரணும். If there's one thing that God will not share with someone else, it's His glory. ஒரு காரியத்தை ஆண்டவர் எவரிடத்திலும் பகிர்ந்து கொடுக்க மாட்டார் துளி அளவும். அது என்னவென்றால் தம்முடைய மகிமையை, என் மகிமையை நான் வேறு ஒருவனுக்கும் நான் கொடேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். Amen. But it's so easy as worship leaders to take the glory when you become prominent and visible. People come and tell you, oh brother, ninga worship panninga, it really touched my heart. I was healed, I was changed. You keep hearing that, you're like, I must be somebody special, you know. ஆனா worship leaders, musicians, worship team ரொம்ப ஈஸியா இதுல நம்ம எல்லாரும் மாட்டுப்பட்டுருவோம். நம்மால் மாட்டின மாதிரி தான். ஆமா, வந்து மக்கள் சொல்லுவாங்க, பிரதர் உங்க worship சூப்பர் பிரதர், கர்த்தர் தொட்டாரு பிரதர், எதை நினைச்சிட்டு வந்தோனோ அப்படியே ஆண்டவர் செஞ்சார் அப்படின்னா உடனே நம்ம பாஸ்டர் தெரியுமா உங்க பிரசங்கத்தில் இல்லை, நான் worship லீட் பண்ணதில்ல. இன்னைக்கு இதை தான் நிறைய worship leaders பாஸ்டர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஜாக்கிரதை. Let's be very careful. Let's be careful. Amen. Let's be careful. இது ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்து, பயங்கரமான ஒரு ஆபத்து. நான் worship, எங்க worship டீம் இல்லாம உங்க சர்ச் இவ்வளவு வளர்ந்துருக்குமா பாஸ்டர்? நாங்க பாடுறதுனால தான், உங்க சர்ச்சில் நாங்க இருக்கிறதுனால தான் இவ்வளவு விசுவாசி வர்றாங்க. இன்னைக்கு நிறைய worship டீம் நினைச்சிட்டு இருக்காங்க. You know, the amazing thing about Lucifer is he did not outrightly say anything. All he did was think this way in his heart, and God caught it. லூசிஃபர் கதை என்னன்னா, அவனை ஒருபடி தாண்டி நம்ம வெளியே வந்துட்டோம் இன்னைக்கு. ஆமாம். ஆனா அவன் இதெல்லாம் பேசல, அவன் உள்ளத்துல நினைக்கதான் செஞ்சான். இன்னைக்கு அப்படியும் சில கூட்டம் இருக்குது, வெளியே காட்டிக்க மாட்டான், பரிசுத்தமான நினைப்பான், தாழ்மமான நினைச்சுப்பான். அவனுக்கு உள்ள இருக்கிற பெருமை பார்க்கணும், பயங்கரமா இருக்கும். என்ன விட்ட ஒருத்தனும் இன்னும் பண்ண முடியாது. That's why, like I said in the beginning, it's so important to reveal and be open about our heart's condition before God, because when we do that, that's when God can deal with our hearts. ஆகவே தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், இதெல்லாம் எங்க ஆரம்பிக்குதுன்னா நம்முடைய இருதயத்தில். கர்த்தர் பார்க்கிற ஒரு இடம் எங்க தெரியுங்களா? நம்ம வெளியரங்கமான காரியத்தை அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார், நம்முடைய எண்ணத்தை. இங்கே தான் இதெல்லாமே தோன்றுது. நம்ம காரியம் யோசிக்கிறது யாருக்கும் வெளியே யாருக்கும் தெரியாது, ஆனால் உள்ள யோசிச்சிருப்போம். இவன் அதை தான் யோசிக்க ஆரம்பிச்சான், உள்ளத்துல நினைக்க ஆரம்பிச்சான். That is why Psalm 139, David said, Lord, search my heart, know my thoughts, see if there be any wicked way in me. Amen. ஆகவே தான் சங்கீதத்திலே தாவீது சொல்கிறான், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து பாரும், வேதனை உண்டாக்கும் வழிகள் என்னிடத்தில் உண்டோ என்று என்னுடைய வழிகளை சோதித்து பாரும். Amen. Amen. If you and I would just take that first step to open our hearts before God and hiding nothing, I want to tell you, God can change our hearts. He can take our broken lives and make us useful. Amen. ஆண்டவர் நம்மை பயன்படுத்த வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருடைய கரத்திலே கொடுத்து நம்மை தாழ்த்தி, நம்முடைய ஊழியர்களுக்கு நம்மை அர்ப்பணித்து, நம்மை தாழ்த்தி, அவருடைய மேற்பார்வையின் கீழாக நம்மை அர்ப்பணித்து, அந்த தலைமைத்துவத்திற்கு கீழாக நம்மை தாழ்த்தி அர்ப்பணித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடத்தும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். கைகளை வைத்து ஒரு ஆமென். As worship leaders, as worship team, you're called to be and function within the church or under the covering of the church. Worship team, worship leaders, சபையின் கீழாக ஒரு போதகருடைய மேற்பார்வையின் கீழாக நாம் செயல்படும்படியாய் தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Amen. Amen. And I want to encourage you, whatever issue you may have with your pastor, whatever issue you may have with your fellow worship team members, sort it out.
Amen. ஆகவே தான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். உங்கள் போதகரோடு கூடவோ உங்க ஃபெலோ வர்ஷிப் டீம் கூடயோ மற்றவர்கள் கூடயோ ஏதாவது பிரச்சனை, இதிலே குழப்பம், எனக்கு இதிலே சற்று மனத்தாங்கல் வேதனை கஷ்டங்கள் இருக்குன்னா போய் உடனே அதை சார்ட் அவுட் பண்ணுங்க, அதை போய் சரி செய்து கொள்ளுங்கள். அதோடு கூட நம்ம இருந்து அதே நிலைமையிலிருந்து நம்ம ஆராதிக்கிறோம், காரியங்களை செய்யறோம்னா அது கூடாத காரியம், அது நடக்காது. நம்மை நாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறோம், நம்மையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், ஜனங்களையும் ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். Amen. If the pastor says, don't come dressed this way when you're leading worship, listen to him. பாஸ்டர் சொல்றாரு, ஏப்பா நீ இங்கிலாண்டில் தான் இருக்க, உண்மைதான் எனக்கு தெரியுது, ஆனால் நீ வெள்ளத்தோல் இல்லை, நம்ம ரேஸ் தான், நீ இங்கே பிறந்திருக்கலாம், ஆனால் நம்ம வசனத்தின்படி பைபிள் படி இந்த கலாச்சாரத்தை நம்ம பின்பற்றணும். ஆகவே வர்ஷிப் லீட் பண்ணுற நீ, மியூசிக் வாசிக்கிற ஸ்டேஜில் நின்று, ஆகவே உன் ட்ரெஸ்ஸில் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னா, நோ 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 ஐ கேனாட். நான் யார் தெரியுமா? நான் இங்கே பிறந்திருக்கிறேன், என் பாஸ்போர்ட் இங்கிலீஷ் பாஸ்போர்ட், நான் இப்படி தான் இருப்பேன். யூ கேனாட் சே தட். யூ ஹேவ் டு ஒபே த லீடர்ஷிப் ஆஃப் த சர்ச். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய சர்ச்சில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது. நிறைய பேர் ட்ரெஸ்ஸிங்கில் சரிதான், யாரோ சொன்னாங்கல்ல, say that in a word, outer wear. Someone said, inner wear has become outer wear and outer wear is nowhere. Lot of churches, Christian churches, inner wear, outer wear, எங்க nowhere. நிறைய nowhere தான் இருக்குது. And then someone added, all of us beware. All of us beware. ஜாக்கிரதை. Let's be careful. Let's follow the biblical pattern, not what the world says and not what the world sets as a standard. Hallelujah. We may be in a foreign country. We understand. சில ஆட்கள் இங்கிலீஷ் சர்ச் நாங்கள் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி நாங்கள் we have a standard actually. Let's be careful. Let's follow the principle, what the Bible says and what God is expecting. Hallelujah. Amen. We're not going to stay in this land forever and ever. Amen. We're going to go to that place. Amen. Amen. Let's teach our children. They may not accept immediately, but you keep teaching your children. Keep teaching your children. Keep teaching your children, your younger generation. Worship team, obey when your pastor says. சில ஆட்கள் சொல்லுவாங்க, அவர் ஓல்டு ஸ்டைல், ஓல்டு கிளாஸ். நான் வச்சிருக்கிற மொபைல், இந்த ஐபேடெல்லாம் யூஸ் பண்ண தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு யங்கர் ஜெனரேஷன் கேட்கறதான கேள்வி இல்லை. நமக்கு இன்றைக்கி எங்கே பார்த்தாலும் இங்கே யூரோப்பில் எல்லாமே ஐஃபோனை வச்சுட்டு இருக்குது, எல்லாம் ஐயா தான் மாறிட்டு இருக்குது. இட்ஸ் நத்திங் ராங், ஆக்சுவலி இட்ஸ் நத்திங் ராங். ஆனால் நம்ம கேட்குறது, பாஸ்டருக்கு தெரியுமா, அவர் அந்த காலத்தில் ஜாஃப்னால நல்லூர் கோயில் பக்கத்தில் நீங்கள் அங்கே இருந்து வந்தீங்க, உங்களுக்கு என்ன தெரியும் இங்கிலீஷ் இது பற்றி அப்படின்னு. இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க கேட்குது, நான் ஐ ஹவ் ஹர்ட் பாஸ்டர் சேயிங், ஐ ஹவ் ஹர்ட் பேரண்ட்ஸ் சேயிங், பெற்றோர்கள் சொல்லுகிறதான காரியத்தை. இன்றைக்கி ஒன்றும் கீழ்ப்படி, எல்லாம் குழப்படி, நீங்கள் சொல்கிற மாதிரி குழப்படி, எல்லாம் குழப்படியா தான் மாறிட்டு இருக்கு. But teach your children what is biblical, what is Bible, what God says. உன் பிள்ளையானவனை போதிக்க வேண்டிய விதத்திலே, கண்டிக்க வேண்டிய விதத்திலே சிறு வயதில் அவனை நடத்து, முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியதான் நேரத்தில் நம்ம சொல்லிக் கொடுக்காம நம்ம அப்படியே நம்ம போயிட்டு அப்புறம் லேட்டர் ஆன் நம்ம தான் வருத்தப்படுவோம். It's our own children. You can see our own children getting away, drifting away from God. Teach your children. Teach your children. Amen. Amen. Worship team, obey your pastor. He may be old. He may be old. இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி, அந்த டிம்னிஷ் கார்டு, ஹalleluya, நீரே நீர் மாத்திரமே தெய்வமே தெய்வமே, அவருக்கு தெரியாம இருக்கலாம். He may not know all those things, but he knows what is important. Amen. 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 Let this be our guideline. Hallelujah. Hallelujah. கைகளை விட்டு ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. வேதாகமம் வச்சிருக்கிறவங்க உங்க பைபிளை தூக்கி ஒரு ஆமென் சொல்லுங்க. Amen. உங்க பிள்ளைகளுக்கு பைபிளை வாங்கி கொடுங்க. உங்க பிள்ளை worship team, when you come, music instrument கொண்டு வரீங்களோ பைபிளை கொண்டு வாங்க. இன்னைக்கு நிறைய வர்ஷிப் டீம் மாமியார் வீட்டுக்கு வர மாதிரி வருதுங்க. கைவீசமா கைவீசு, பைபிள் இல்லாம. You're not going to a pub.
You're going to worship God. You're going to listen from God. Take your Bible to the church and go. என்னடா ரொம்ப சாடுறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு நான் பார்க்கறதான காரியம். Amen. Amen. Yes, madam. I have found that the more you submit to God, it becomes easier to submit to people. The more you submit to God, it becomes easier to submit to authority that God has placed over you. Please forgive me for that. எவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோமோ, ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ, நம்ம ஊழியர்களுக்கு, நம்முடைய தலைமைத்துவம், நம்முடைய அதிகாரிகள், நம்முடைய பெற்றோருக்கு நாம் கீழ்ப்படித்துள்ள உண்மையா ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமா இல்லாம இந்த விஷயத்துல தெரிஞ்சிடும். ஆமென். ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் போது நாம் அவர்களுக்கு கீழ்ப்படிவதற்கு நமக்கு சுலபமாய் நாம் அதை செய்ய முடியும். கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். Amen. And the more you submit to God, I want to promise you, you will never miss the will of God for your life. அப்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிறதான திட்டத்திலிருந்து நீங்கள் விலகி போக மாட்டீர்கள், அதை இழந்து விட மாட்டீர்கள். ஆமென். First, set apart. Second, ministry. Third, submission. முதலாவதாக set apart. எல்லாரும் சொல்லுங்க. இரண்டாவது ministry ஊழியம். ministry. மூன்றாவது submission. எல்லாரும் சொல்லுங்க submission. The fourth thing that David's worship team had was that they were trained and they were skilled in music for the Lord. நான்காவது Verse 7. நாலாவது தான் இதெல்லாம் வருதுங்க. trained and skilled in music for the Lord. ஏழாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தரை பாடும் பாட்டுகளை 1 25. We are still in 1 Chronicles 25, chapter 25. 1 25 7வது வசனம். கர்த்தரை பாடும் பாட்டுகளை கற்றுக்கொண்டு நிபுணரான தங்கள் சகோதரோடு கூட. யாராவது இங்கிலீஷ்ல வாசிங்க. Trained and skilled in music for the Lord, along with their relatives, all of them trained and skilled in music to the Lord. Trained and skilled in music to the Lord. For Amen. the Lord என்று நாம் பார்க்கிறோம். One thing that David did not discount for his worship team was that they needed to have skill. Amen. இதுல வந்து டிஸ்கவுண்டே கொடுக்கலங்க. சும்மா பரவாயில்ல என்ன வேணாலும் வாசி அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம ஆட்களுக்கு மாதிரி அப்படி டேவிட் அதுல வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கல. எல்லாரும் கற்றுக்கொண்டு நிபுணரான. இன்னைக்கு 2 கார்டு தெரிஞ்சுன்னா போதும், அவர் தான் கிங் சர்ச்சில். ஒரு பாட்டு பாட தெரிஞ்சுன்னா போதும். இங்கே அதுல டிஸ்கவுண்ட் தரல. trained and skilled in music for the Lord என்று வாசிக்கிறோம். Amen. Amen. They already might have been exceptional in their skill, but David said it is important that you be trained in that music. அங்கே தாவீது சொல்கிறார், நீங்கள் இந்த காரியத்திலே நீங்கள் கற்றுக்கொண்டு நிபுணர் ஆக வேண்டும். கற்காவிட்டால் கற்றுக்கொண்டு அதற்குரிய வாசல்கள் திறக்கப்படும். நீங்கள் கற்றுக்கொண்டு அதிலே நிபுணர்களாய் மாற வேண்டும் என்று சொல்கிறார். Just before Psalm 6, 7 and 8 starts, it says to the director of music. That means David and his worship team had music directors. சங்கீதம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் 8வது அதிகாரத்திற்கு முன்பாக, அந்த வசனம் ஆரம்பிப்பதற்கு முன்பாக நாம் வாசித்து பார்ப்போம் என்றால் அங்கே நாம் வாசிக்கலாம். நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினீத் என்னும் ராகத்தால் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். எத்தனை பேர் பைபிளில் இதை வாசிச்சிருப்போன்னு தெரியாது. சில ஆட்கள் யோசிப்போம், இதெல்லாம் எதுக்கியா போட்டு வச்சாங்க, வசனம் போட்டா போதும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறோம். நிறைய பேர் வாசிச்சிருக்க மாட்டோம், நானும் வாசிச்சதில்லை. நெகினோத் என்னும் வாத்தியத்திலே எங்க இருக்குன்னு தெரியுதுங்களா? கண்டுபிடிச்சிங்களா? பைபிளில் முதல் வசனத்துக்கு முன்னாடி அந்த அதிகாரம் 6வது சங்கீதம், அதுக்கும் முதல் வசனத்துக்கு இடையிலே பிராக்கெட் போட்டிருப்பாங்க. நெகினோத் என்னும் வாத்தியத்தில் செமினீத் என்னும் ராகத்தால் வாசிக்க. செமினீத்தா? It's
It's a musical scale. அப்படின்னா என்ன பிரதர்? ஒரு மியூசிக்கல் ஸ்கேல். How many of you have learned music? You can read music. எத்தனை பேர் மியூசிக் வாசிக்க முடியும்? You know the chords. இல்ல கார்ட்ஸ் தெரியும். நான் கற்றுக்கல, ஆனா கார்ட்ஸ் எனக்கு தெரியும். Chord progressions. Chord progressions. No. இல்லை. Nobody. I know brother Niranjan has. Yeah. He knows. நிரோஜன் அவர் நிறைய புக்ஸ் எல்லாம் நேத்து காட்டினாரு. வாங்கி ஆல் ஃபயரா இருக்காரு அவரு. Let me encourage you. You know, online there is nothing that is unavailable. Online, you have everything possible. Like, you know, all the things that you could learn, they're available there. உங்களுக்கு சொன்ன மாதிரி, ஏற்கனவே சொன்ன மாதிரி, இங்க உங்களுக்கு கிடைக்காத பொருள் ஒண்ணுமே கிடையாது. பிரியாணியே கிடைக்குது. ஆமா, மியூசிக் எல்லாம் இங்க உங்களுக்கு கிடைக்காமையா? ஆமேன். அதுவும் ஆம்பூர் பிரியாணி இங்க கிடைக்குது. ஆம்பூர் எங்க இருக்குது இந்தியால? அங்க பார்த்தோம் ஜாஃப்னா மிளகாய் தூள். அடா சாமி, எங்க பாருங்க, எங்க முன்னேறி இருக்கோம் நம்ம பாருங்க. மியூசிக் டெஃபினட்டாக கிடைக்கும். ஆன்லைனில் போனீங்கன்னா, சகல மியூசிக் ஸ்டோருக்கு போனீங்கன்னா புக்ஸ் கிடைக்கும். we need to invest. அது ரொம்ப முக்கியம். சர்ச் இன்வெஸ்ட் பண்ணும். சில ஆட்கள் ஐ ஹாவ் ஒரு அதில் அந்த இதில் புக்ஸ் இருக்கும் பாருங்க, அந்த சிடி கவரில், அந்த சிடி கவரில் இருக்கும். என்னுடையதல்ல, நான் சொன்னது போல் அந்த பாஸ்டர் சனி பிரசாத், நெக்ஸ்ட் இயர் நான் அவரை ஆண்டவருக்கு சித்தமானால் நீங்கள் வேண்டுமென்றால் நாங்கள் அவரை அழைத்து வருவோம். அவரெல்லாம் கண்டுபிடித்ததான புத்தகம். அவர் கார்ட் ஷீட்ஸ் தயாரித்திருக்கிறார். வர்ஷிப் டீமுக்குரிய புத்தகங்களை தயாரித்திருக்கிறார். எல்லாமே நான் கொண்டு வரல, நாங்கள் கொண்டு வந்தோம். கிட்டத்தட்ட எல்லாமே 100 அந்த மாதிரி கொண்டு வந்தோம். நாங்கள் கொஞ்சம் தான் வாங்குவாங்கன்னு நினச்சோம். எல்லாம் உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டு நார்வேலையும் ஹாலண்ட்லேயும் தீந்து போயிடுச்சு. இங்கெல்லாம் கொண்டு வரணும்னு நினச்சிருந்தோம், எல்லாம் தீந்துச்சு. கடைசியில் ஒரு 5 புத்தகம் இருக்குது. இதில் கார்ட்ஸ், இன்னைக்கு உரிய நல்ல சாங்ஸ், ஒரு 100 பாடல்களை சர்ச்சில் பாடுகிறதான சாங்ஸ் தெரிஞ்சிருது. அதற்கு எப்படி கார்ட்ஸ், கிட்டார் கார்ட்ஸ், கீபோர்ட் கார்ட்ஸ், கிட்டாரோட அந்த நோட்ஸ் இங்கே இருக்குது, கீபோர்ட் நோட்ஸ். நீங்கள் இதை பார்த்து அப்ளை பண்ணால் போதும். அதற்கு பின்னாடி திஸ் ஃபார் த மியூசிஷியன்ஸ். சில ஆட்கள்லாம் பரிதாபமாக பார்த்துட்டு இருக்கீங்க, என்னடா பேசிக் மியூசிக் தியரி, அதை நம்ம எல்லாரும் கொஞ்சம் கற்றுக்கணும். மியூசிக் தியரி என்ன அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கற்றுக்கணும். அதை கொஞ்சம் எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவர் கண்டுபிடித்து அவர் பல நாட்கள் செய்ததான காரியம். பின்னாடி இந்த நோட்ஸ் எல்லாம் இருக்கிறது. சிம்பிள் நோட்ஸ், எளிமையாய் நாம் கற்றுக்கொண்டு நாம் வாசிக்கலாம். கிட்டார் நோட்ஸும் இருக்குது. ஆகவே 5 புக்கு தான் இருக்குது. உங்களுக்கு தேவையானவர்கள் நீங்கள் அதற்குரிய கிரயத்தை கொடுத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வரும்பொழுது, இல்லை என்றால் உங்களுக்கு தேவை என்றால் உங்களுடைய பாஸ்டர் இடத்துல நீங்கள் ஆர்டர் செய்தால் நாங்கள் அனுப்பி வைப்போம். உதவியாக இருக்கும். என்ன அப்படின்னா, நான் எதை சொல்ல வந்தேன்னா, இது 5 புக்கு இருக்குது, இதை வாங்கி கொள்ளுங்கள். ஒரு இடத்துல ஊரெல்லாம் சொல்ல மாட்டேன். நான் உங்ககிட்ட சொன்னேன், இந்த புக்கு இவ்வளோ யூரோ அப்படின்னு சொன்னேன். அடேப்பா இவ்வளோவா? அப்போனா வேண்டாம், ரொம்ப இல்லை, 10 யூரோன்னு சொன்னேன். அவ்வளோதான். அவ்வளோனா வாங்க மாட்டாங்க யாரும். கோ இன்றைக்கு நமக்கு வந்து ஒரு சாப்பாடு எவ்வளோ பாஸ்டர்? மெக்டானல்ட்ஸ் பாருங்கள், கரெக்டாக அடிக்கிறார். நானும் மெக்டானல்ட்ஸ் அங்கே தான் யூஸ் பண்ணேன். மெக்டானல்ட்ஸு 7.99 யூரோ பிக் மேக் சாப்பிட்றது. நம்மளாலும் ஒரு பிக் மேக்காக சாப்பிட்றோன்னா என்ன பிரதர்? நிரஞ்சன் whatever actually, அவர் ஏகப்பட்ட காசு போட்டு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி இங்கெல்லாம் நிறைய பேர் அவர் காட்டினார், அதனால் எனக்கு தெரியுது. நிறைய பேர் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க, அவங்கள நான் தவற சொல்ல. இந்த ஆட்கள் ஒரு பிக் மேக் அவ்வளோ கொடுத்து நேரம் போயிட்டு இருக்குது. அவ்வளோ கொடுத்து வாங்கி சாப்பிட்றோம். 2 ஹவர்ஸில் அது எங்கே பஷ்பமாயிருது. இட்ஸ் ட்ரூ. ஃபியூ மினிட்ஸ் டேஸ்ட்டுக்கு வேண்டி அதை வாங்கி சில ஆட்கள் ஒரே வாயில் அமுத்துற ஆட்கள்லாம் உண்டு. 1 shot it goes inside, completely destroyed. பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம், செருபாபேலின் முன்பாய் சமபூமி ஆன்பாய். Some of us are like that. சாப்பாடு பிளேட்லையும் போட்டா few minutes காலி, சமபூமி தான். என்ன, I was really hurt. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. அவங்க மியூசிக் பார்த்தா பரிதாபம். யார் எந்த சர்ச்சும் அதெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். 10 யூரோ இதெல்லாம் ரொம்ப காசு கொடுத்து, ஒரு மெக்டானல்ட்ஸ் அவ்வளோ கொடுத்து வாங்குகிறோம். பட் நீண்ட நாட்கள் நம்முடைய ஆயுளுக்கு உதவியாக இருக்கிறதான இது. நாட் ஓன்லி திஸ், இதில் நான் இதையும் சொல்லிடுறேன். பைபிள் இன்றைக்கி நிறைய பேர் பைபிள் விலை கொடுத்து வாங்க மாட்டோம். காஸ்ட்லி பிரதர், டிஸ்கவுண்ட்டு, சிடிஸில் டிஸ்கவுண்ட். நான் என் சிடி தயவு செய்து தப்பாக நினச்சிக்காதீங்க. நீங்கள் சிடி வாங்கலைன்னாலும் பரவாயில்ல. எனி சிடிஸ் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது, ரொம்ப விலை கூட இருக்குது.
கறி கடைக்கு போகிறோம், மட்டன் ஸ்டால். எவ்வளோ மட்டன்? how much is the mutton? 4 pounds. தெரியலையே, அவங்க 1/4 கிலோவா? ஓகே 10ன்னு வச்சுக்கோங்க, 10 சும்மா வச்சுக்கோங்க. ஓகே 10. ஒரு கோட் வாங்குகிறோம் 30 pounds, இல்லைன்னா வாட் எவர் யூ பை, நீங்கள் யோசிச்சுக்கோங்க. வாங்குகிறோம் கறி கடைக்குன்னு வச்சுக்கோங்க, சும்மா மட்டன் கடையில் 10 poundsன்னு போட்டிருக்கான். நீ அவன்கிட்ட போயிட்டு காலையில் I need 1 kg, but please reduce to 7 kg. 7 pounds. சாரி 7 பவுண்டு போட்டுக்கோங்க அப்படின்னு யாராவது கேட்டிருக்கோமா? கேட்கலையா? பிரதர் ரொம்ப காஸ்ட்லி, மட்டன் வேண்டாம் அப்படின்னு திரும்பி போயிடுறோமா? காரை திரும்பிட்டு வேற ஏதாவது மரக்கறி வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்டு பார்த்தா தெரியும் 7ன்னு போட்டுக்கோங்க, 7 யூரோக்கு கொடுங்க, பவுண்ட்ஸ் கொடுங்கண்ணா, நம்ம கறி 1/2 கிலோ அறுத்துருவான். நம்ம அதுலெல்லாம் கேர்ஃபுல். பட் கம்மிங் டு காட், காட்லி திங்ஸ், பைபிள் வாங்கணும்னா சீப் பைபிள் இருக்குமா, டிஸ்கவுண்ட் பைபிள் இருக்குமா? இதில் டிஸ்கவுண்ட் கிடைக்காதா? ஜீவ வசனம், சிடிஸ், இந்த இப்படிப்பட்டதான காரியங்கள், புக்ஸ், ஆண்டவுடைய காரியங்கள்லாம் அதில் ஜீவன் இருக்கிறது. பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் காட்ஸ் வேர்ட். ஹல்லேலூயா. எவ்வளோ விலைனாலும் கொடுத்து வாங்குங்க. உங்களை நான் உற்சாகப்படுத்துறதுக்கு நான் சொல்கிறேன். ஐம் நாட் அ சேல்ஸ் பர்சன், ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. தயவுசெய்து தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நான் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாக நான் அதை உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு somebody taught me that, so I am telling you this. ஆமென். கைகள் எடுத்து ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. இன்வெஸ்ட், சர்ச் இன்வெஸ்ட், யங் பிரதர் இன்வெஸ்ட். மொபைல் எல்லாம் ஐஃபோன் 10 யூரோக்கா வாங்குறோம். எவ்வளோ? 500 வாங்கணும்னா 500 இல்லை 400 வச்சுக்கோங்க. பட் we cannot buy a Bible. We won't invest. I mean, not for this. இதை விடுங்க, சிடிஸை விடுங்க. ஆக்சுவலி பைபிளே வச்சுக்கோ நம்ம. we cannot. ஏன்னா அதில் மனம் இல்லை நமக்கு. இதை போய் யார் காசு கொடுத்து வாங்கி பழகணும்? இந்த சிடியை எவ்வளோ காசு கொடுத்து கேட்கணும்? இந்த பைபிளை பழைய பைபிள் இருக்குது எங்கள் வீட்டில், எங்கள் அப்பா வாசுது, அதை நான் வச்சுருக்கிறேன். எங்கள் அப்பா யூஸ் பண்ண கார், எங்கள் அப்பா யூஸ் பண்ண ஃபோனு, அதை நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எவ்ரிதிங் we need brand new. இல்லை, உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். I want to encourage you, youngsters especially. பெரியவங்க இல்லை, youngsters, I am encouraging you. Amen. Invest your time, invest your money into these things so that we can learn. Amen. Amen. Yes. Okay, run out of time. So the first thing that we learned, set apart. You got to be set apart. If you call yourself a worship leader, part of a worship team, you're first set apart. You belong to Jesus. Amen. Not to this world. Yeah. You've been set apart. நீங்கள் வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீர்கள். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இந்த உலகத்திற்கு நாம் சொந்தம் அல்ல. அப்படின்னா சில ஆட்கள் யங்ஸ்டர்ஸ் கேட்பாங்க, அந்த மியூசிக் கேட்கலாமா, இந்த மியூசிக் கேட்கலாமா? வர்ஷிப் டீம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் கேட்கறது செக்குலர் சாங்ஸ், அதை கேட்கலாமா, இதை கேட்கலாமா? நான் ப்ராக்டிஸ்க்கு வேண்டி சில ஆட்கள், நீ ஆண்டவருக்கு, நான் சொல்கிறதான பதில், ஆண்டவருக்கு என்று வேறு பிரிக்கப்பட்டிருப்பீர்கள். யூ ஆர் செப்பரேட்டட். ஆண்டவர் சொல்கிறார், நீ உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவன். ஸோ யூ டோன்ட், உலகத்தும் நமக்கும் சம்பந்தம் இல்லை. நோ. No, you don't need to learn anything from the world to do God's work. Amen. Amen. என்னுடைய நம்பிக்கை அதுதான். அவன் தான் நம்ம கிட்ட இருந்து கத்துக்கணும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Amen. கை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Amen. Amen. Second, ministry. இரண்டாவது ஊழியம், very important. You're ministering, you're a servant of God, ministering unto him and to the people. தேவனுக்கு ஜனங்களுக்கும் நாம் ஊழியம் செய்கிறோம், சேவை செய்கிறோம், வேலை செய்கிறோம். ஊழியம் என்றால் வேலை செய்வது, அதுதான் அர்த்தம். As worship leaders, as people in the worship team, you're called to be in a state of submission always. worship teamல இருக்கிறவர்கள் எப்பொழுதும் இந்த மேற்பார்வையின், ஊழியருடைய, போதகருடைய, அந்த மேற்பார்வையின் தலைவருடைய மேற்பார்வையின் கீழாக நம்மை அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு நிலைமையிலே நாம் இருக்கிறோம், கீழ்ப்படிதலுள்ள ஒரு வாழ்க்கை வாழும்படியாய். Fourth, you're called to be trained and skilled in music. நான்காவது, trained and skilled. அந்த படத்தை பாருங்க எல்லாரும். That's gone. The guitar thing. Yes. Yeah, go back 3 slides. Teacher and student. That's one. Yeah. This is what you wanted? No, teacher and Okay. student. Go back to the other slide. On the slide, tell me what you see. No, that's Go picture, back. picture. The picture? Yeah, the picture. Yeah. What do அதுல you என்ன see? பாக்குறீங்க? This is something that's the most ignored
when it comes to worship team, worship leaders, a part that is ignored. அநேக சபைகளிலே இது புறக்கணிக்கப்படுகிறதான ஒரு காரியம். அதை நான் சொல்லுகிறேன், முக்கியமானது. No one knows what it is. யாரு கவனிச்சீங்களா? Teaching, yeah? What is he doing? He's instructing and he's teaching, and you see small kids. Yeah? Small kids being instructed in music. Let me ask you this. சின்ன பிள்ளைங்க இதிலே பயிற்சி எடுக்கிறார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆசிரியர் மாணவர்கள், teacher and student in the same place. Let me ask you this. In your worship team back in your church, how many young children do you have in your team? இந்த கேள்வி உங்களுடைய worship teamல, உங்களுடைய சபையிலே எத்தனை சிறு பிள்ளைகள், அல்லது ஓரளவுக்கு ரொம்ப அதுக்கு குழந்தைய கொண்டு வந்து வாசினா வாசிக்காது, ஓரளவுக்கு கற்றுத்தேர்ந்த கொஞ்சம் அறிவு உள்ள, ஓரளவுக்கு முதிர்ச்சி உள்ளதான பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் உங்க worship teamல இருக்காங்க? ஏதாவது கிட்டாரோ இல்ல choirல பாடுறாங்களோ எத்தனை பேர்? Yeah, tell me. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. Between the ages of 11 and 15. 11 ல இருந்து 15க்குள்ள எத்தனை பேர் பிள்ளைங்க இருக்காங்க? Only You 2. have 2. Good. 10. 10. Super. In David's worship team, It depends on the church size and everything, availability, whatever it is. but the thing is, as a worship team, we should not forget the generation that is coming next. Worship team சபை நாம் மறந்து போக கூடாது. இந்த அடுத்த சந்ததியை நம்முடைய டீமிலே அவர்களை சேர்த்து கொள்வதற்கு மறந்து விடுவோம் என்றால், or else we will face a big consequence. Seek to learn and teach. As older people, there is something that you can impart to the younger generation. பெரியவர்கள், கற்று தேர்ந்தவர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் அடுத்த சந்ததிக்கு நாம் கற்றுக் கொடுக்க முடியும், சொல்ல முடியும். அவங்க வாழ்க்கையில நாம் இம்பார்ட் பண்ண முடியும். அப்பா, நான் இதை கற்றுக்கொண்டேன், நீ இதை கற்றுக்கொள். We can impart into their lives. Amen. You know what kind of people were there in David's worship team in verse 8? Young and old, teacher as well as student. அங்கே டேவிடோட worship டீம்ல அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, சிறியவர்களும் பெரியவர்களும், ஆசிரியரும் மாணாக்கனும். Amen. Teacher and student. We need the old people, the experience that they have, the spiritual richness that they can impart to us. We need them, and we need the young people, because they are the generation that's going to take God's word out after us. Amen. பெரியவர்கள் நமக்கு தேவை. அவர்களுக்கு தான் தெரியும் பூர்வமான பாதைகள், உபவாசம், பரிசுத்தம், ஜெபம், நீண்ட நேரம் ஜெபம், அந்த ஆவிக்குரிய அந்த ரிச்னஸ், அந்த அனுபவம்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் தேவை. அதே நேரத்தில் வாலிபர்கள், இளம் ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்களே, துடிப்போடு வேலை செய்வதற்கு, உற்சாகமாய் வேலை செய்வதற்கு இவர்களும் தேவை. ரெண்டு பேரும் நமக்கு தேவை. Amen. There are some things that young people can do that older people cannot. சில காரியங்கள் பெரியவர்கள் செய்ய முடியாததை வாலிபர்கள் செய்ய முடியும், சிறியவர்கள் செய்ய முடியும். Between the ages of 11 and 15, there's not many responsibilities and duties that a young person has. They can invest their time, they can invest their strength into the ministry. Therefore, get the young generation in. 11 இருந்து 15 வரைக்கும் இல்லைன்னா அதுக்கு மேற்பட்டதான அந்த வயதுகளிலே இருக்கிறதான வாலிபர் பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், டீனேஜில் உள்ள பிள்ளைங்களுக்கு, அவங்களுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கிறதான பெரிய பொறுப்பு, வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றணும், என் மனைவியை காப்பாற்றணும், அந்த ஒரு கவலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க படிப்பு ஃப்ரீயான காரியம், ஃப்ரீயா இருக்காங்க அந்த ஏஜ்ல. அந்த நேரத்தில், அந்த முக்கியமான காலத்தில் invest into their life. அவர்கள் கற்றுக் கொடுக்கிறது, அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு அதிகமான நேரம் இங்கே இருக்கிறது. ஆகவே அந்த டைம்ல அவங்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். Amen. Amen. You catch them young, I guarantee you when they grow older, there will be people on fire for the Lord. இளம் வயதிலேயே அவர்களை பிடித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில இன்வெஸ்ட் பண்ணுங்க, கற்றுக்கொள்ளுங்க. அவங்க ஒரு வாலிபராய் பெரிய நிலைமையில வரும்பொழுது ஆண்டவருக்கென்று உங்க சபையில ஒரு பெரிய தூணாய், அக்கினியாய் அவர்கள் நிற்பார்கள். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோம். ஆமென். The people of Israel realized this after they had made a mistake. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு தவறை செய்த பிற்பாடு இதை உணர ஆரம்பித்தார்கள். You can go home and read Judges 2 verse 10. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனத்திலே நீங்கள் வீட்டுக்கு போய் வாசித்து பார்க்கலாம். It says the older generation that had walked through the desert, that had entered the land of Canaan, the promised land, they passed away. Everyone was gone,
and a new generation that did not know the Lord came. வனாந்தரத்தில் நடந்த எகிப்திலிருந்து வெளியே வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் வனாந்தரத்தில் நடந்து போய் கர்த்தர் நடத்தினார். இப்போ எல்லாம் இந்த ஜனங்கள்லாம் கொஞ்ச வருடங்கள் கழிந்து விட்டது, மரித்து விட்டார்கள், செத்து போய் விட்டார்கள், மறைந்து விட்டார்கள். இப்பொழுது ஒரு புது சந்ததி வருகிறது. அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. இந்த சந்ததி, that's the tragedy the church will have to face if we don't teach our young children God and his ways. நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த காலகட்டத்திலே அவர்கள் சிறுவர்களாய் இருக்கும் பொழுதே ஆண்டவருடைய வழிகளை, சத்தியத்தை, இப்படிப்பட்டதான காரியங்களை அவர்களுக்கு போதிக்காத பட்சத்திலே நம்முடைய சபை தலைமுறை, சபையினுடைய எதிர்காலமும் இப்படித்தான ஒரு ஆபத்தை சந்திக்க வேண்டியது இருக்கும். Amen. Amen. At home as parents, teach your children God's word. பெற்றோர்கள் உங்களுடைய கடமை, உங்கள் பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறீங்களோ இல்லையோ, உங்க சிறு வயதில ஆண்டவருடைய வசனத்தை கற்றுக் கொடுங்கள். Amen. ஆமென். Amen. ஆமென். It's just some of the things that we wanted to share with you, and I want to encourage you, whatever you're doing as part of your worship team, continue to do it with integrity and skill. Amen. Because God is going to use you to change the people that come to church. God is going to use you to bring transformation to a world that is depraved. God is able to do that through you. Amen. நீங்கள் செய்து கொண்டிருக்கிறதான எந்த காரியத்தையும் வர்ஷிப் டீம் நீங்கள் செய்யும் பொழுது உண்மையாய், நேர்மையோடு, உத்தம மனதோடு ஆண்டவர் எங்களை பார்க்கிறார். அதே நேரத்தில் எங்கள் சபைக்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து, எங்கள் ஊழியருக்கு கீழ்ப்படிந்து, அந்த பணிவோடு, அன்போடு, உண்மையோடு நீங்கள் செய்யும் பொழுது ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியும். உங்களை கொண்டு ஆண்டவர் உண்மை உள்ளவர்கள் பரிபூர்ண ஆசீர்வாதம் பெறுவார் என்று வேதம் சொல்கிறது. உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய முடியும். கைகளை விட்டு ஆமென் சொல்லுவோம். ஆமென். Let's just be faithful to the call God has placed over our lives. It's not an ordinary call. It's not a cheap call. It's a call to worship the Lord in the splendor of his holiness. ஆண்டவரை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலே உண்மையாய், பரிசுத்த இருதயத்தோடு, உள்ளத்தோடு நாம் அவரை ஆராதிக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த பரிசுத்த இருதயத்தோடு அவரை நாம் ஆராதிக்க கற்றுக்கொள்ளுவோம். மற்றவர்களை அப்படிப்பட்டதான ஆராதனையில் நாம் நடத்துவதற்கு, ஆராதனை இதை குறித்தது தான், அதை தான் கர்த்தர் விரும்புகிறார். உண்மையான இருதயத்திலிருந்து வருகிறதான ஒரு ஆராதனையை தான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார். இந்த உணர்வு நமக்குள்ளே இருப்பதாக. ஆமென். The one thing that I have discovered God treasures the most is my relationship with him. என் வாழ்க்கையில நான் புரிந்து கொண்டதான, கண்டு கொண்டதான ஒரு காரியம், என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். ஆண்டவரோடு நான் தனி அறையிலே, தனிப்பட்ட அனுபவத்திலே இருக்கிறதான காரியம், ஆண்டவரோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியம், அந்த உறவு மிகவும் மிகவும் முக்கியம். ஒவ்வொரு மியூசிஷியன், ஒவ்வொரு வர்ஷிப் டீம், ஒவ்வொரு வர்ஷிப் லீடரும். These are the basics. We just told you the basics. There's so much more. I think we have around 30 slides, but God willing, when Pastor Sunny comes the next time, you'll have a full-fledged worship workshop. But these are the basic things that we felt we as worship leaders should teach the church. Amen. It's about the heart. It's about your relationship with God. It's about what God can do through you. கற்றுக் கொடுப்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது, நிறைய ஸ்லைட்ஸ் இருக்கிறது. ஆனால் 4-5 ஸ்லைட்ஸ் தான் நம்ம இன்றைக்கு பார்த்துருக்கிறோம். நம்முடைய நேரம் அதிகமாக இல்லாததுனாலே. ஆனால் முக்கியமானது இந்த அஸ்திபாரம். இதை தான் நம்முடைய எப்பவும் நான் சொல்லுவது உண்டு. அஸ்திபாரம் நமக்கு தெரிஞ்சு கொண்டோம்னா என்றால், அஸ்திபாரம் சரியாக இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் இஸ் கரெக்ட். அதில் எந்த டிஸ்கவுண்ட்டும் நம்ம கொடுக்க மாட்டோம் இல்லை. அஸ்திபாரம் நம்ம கட்டுறோம், வீடு கட்டுறது சும்மா சாதாரண சீப் கல், சாதாரண கல்லில் கட்டுவோமா? அஸ்திபாரம் யார் வீடு கட்டும் பொழுது ஸ்ட்ராங்காக அதை போடுவோம். இந்த வர்ஷிப்புக்கு அஸ்திபாரம் ரொம்ப முக்கியம். ஆமென். அப்போ தான் கட்டடம், அதுக்கப்புறம் வருகிறதான மேலே இருக்கிறதான பாடல், மியூசிக்கு, மற்ற காரியங்கள் எல்லாம், சவுண்ட் சிஸ்டமும் மற்ற எல்லாமே, பாட்டு கற்று எப்படி ஆராதனை நடத்துவது, மற்ற காரியங்கள் எல்லாம் அதெல்லாம் கிளீனாக இதை நம்ம இந்த பேஸை கரெக்டாக இது செய்யாமல், அஸ்திபாரமே புரியாமல் மேலே அலங்கரிச்சிருந்தோம்னா, ஆண்டவர் சொன்ன மாதிரி தான் கனி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அத்தி மரத்தை பார்த்து போனார். எல்லாம் இலையாக மூடி இருந்துச்சு, சுற்றிலும் இலை மூடி இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்தா ஷாலோ, கனி இல்லை.
நம்முடைய வர்ஷிப் டீம் அப்படி தான் இருக்கணுங்க, கனி உள்ளதாக இருக்கணும். இலையா இன்னைக்கு நிறைய வர்ஷிப் டீம் இலையா மூடி இருக்குது. மியூசிக் இருக்குது, சவுண்டு, லைட். இன்னைக்கு நிறைய பேர் so much concern, அதை குறித்து தான் கவலைப்படுறான், அதை குறித்து தான் அக்கறை. எந்த கியர் வாங்கலாம், எது ஓகே, எல்லாமே இருக்கணும். நம்ம கற்றுக்கொண்டது போல we need everything, but before that there should be a foundation. கைகளை கொடுத்து ஆமென் சொல்லுங்க. ஆகவே இன்னைக்கு அந்த அஸ்திபாரத்தை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். திஸ் ஜஸ்ட் அ பிகினிங், அதை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். ஆண்டவருக்கு சித்தமானால் பாஸ்டர் சன்னி அவர்கள் வருவார்கள். நாங்கள் சேர்ந்து வந்து ஒரு வாரம் உங்களுக்கு நேரம் இருக்கலாம் முழுவதையும் நாங்கள் கற்றுக்கொள்ள நாங்கள் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம். Amen. Even after you go home tonight, we've spoken about some things. It's what it means to be set apart, what it means to minister unto God. All those 5 points. Rate yourself, be honest, rate yourself, find out which are the areas you and I need to grow. Even back in your church as a worship team, what are the areas you can improve? What are the areas you can become more skilled at? Find out those things and develop. Amen. Grow. வீட்டுக்கு போய் நீங்கள் உங்கள் ஒரு பேப்பர் எடுத்து ஒரு 5 பாயிண்ட் இல்லைன்னா 10 மார்க் வச்சுட்டு எந்த இடத்துல நான் குறையா இருக்கேன், எந்த இடத்துல நான் நல்லா மார்க் போட முடியும், இந்த காரியத்தில் பரிசுத்தத்தில் கீழ்ப்படுதலை இதில் நான் கரெக்டான மார்க் போட்டு நீங்களே தற்பரிசோதனை, நீங்கள் செல்ஃபாக உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வச்சு நீங்கள் பாருங்கள் எந்த இடத்துல நான் குறையா இருக்கேன், எங்கே நான் முன்னேற முடியும், எப்படி நான் முன்னேற முடியும். ஜஸ்ட் அதை நீங்கள் வீட்டில் போய் செய்து பாருங்கள். ஓகே. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் டைம் எடுத்து நிறைய சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறீங்க. மே காட் பிளஸ் யூ ஆல். அடுத்த முறை அந்த ஒர்க் ஷாப் நடப்பதை அந்த பாஸ்டர் அவர்கள் உங்களுக்கு அறிவிப்பார்கள். நீங்களும் உங்களுடைய ஆலோசனைகளை சொல்லலாம். ஆகவே we are ready to come and teach whatever. நாங்கள் எதை கற்றுக்கணும், ஏதோ நாங்கள் ஏதோ முற்றிலும் தேறினவர்கள். we are still learning, we are also learning. ஆகவே நாங்கள் தெரிந்ததை உங்களுக்கு நான் சொன்னது போல நாம் சபையாய் நாம் ஒன்றாய் ஒருவரிடத்திலிருந்து ஒருவர் நாம் கற்றுக்கொண்டு ஆண்டவருக்கென்று நாம் சிறந்த வேலை செய்ய முடியும். கைகளை எடுத்து ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் மே காட் bless you all. Thank you so much. Thank you so much. வந்திருக்கிறதான ஒவ்வொருவரையும் மே காட் bless you. ஆண்டவர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய ஆசை விருப்பமெல்லாம் நல்ல பெஸ்ட் வர்ஷிப் டீமாக நீங்கள் மாறி ஆண்டவருக்கென்று சிறந்த வேலைகளை, பெரிய வேலைகளை செய்து அதன் மூலமாக ஆத்துமாக்கள் உங்கள் சபைகளில் இழுக்கப்படுவார்களாக. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆராதனைகளை ஆண்டவருக்கு ஒரு சுகந்த வாசனை வீசட்டும். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமாய் பிரியப்படுகிறார். ஆகவே ஆண்டவருக்கு ஒரு பிரியமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு half an hour 5க்கு முடிக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தோம். half an hour அதிகமாகிடுச்சு. தயவுசெய்து ப்ளீஸ் forgive us. தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். ஒரு சில காரியங்களை நீங்கள் கற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். மாலை 6:30 or 7 நம்முடைய கூட்டம் 7 கூட்டம் இருக்கிறது. ஆகவே ஒருவேளை இருக்க விரும்பினால் நீங்கள் மாலை நேரத்தில் இன்றைக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். யூ வில் ஹேவ் எனிவேஸ் மற்ற அறிவிப்புகளை பாஸ்டர்கள் சொல்வார்கள். மியூசிஷியன்ஸ் இஃப் யூ நீட் ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் சர்டன் திங்ஸ் I'll be இது எல்லாம் பப்ளிக்காக மற்ற எல்லாரும் இருக்கிறாங்க. ஆகவே மியூசிஷியன்ஸ், சிங்கர்ஸ், if you have some questions, you can, I'll be either here or in the church downstairs or whatever. Musicians, singers, நீங்க வரணும்னா if you have some personal questions, you can ask me. எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பதில் சொல்றேன். Amen. We can. Amen. All right. Okay. Amen. Amen. God bless you. Thank you so much. God bless you. Thank you, Pastor. Thank you. Praise the Lord. வழக்கமாக ஒரு கூட்டத்தின் ஆரம்பத்திலே கேட்கிற கேள்வியை உங்களிடத்தில் கேட்கிறேன். எத்தனை பேர்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? Praise the Lord. How many of you all are happy? So normally they ask the question in the beginning of the service. So I'm marking the end of the service. How many of you are really happy? Amen. How many of you have learned a lot of things? அல்லது முன்னாடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே, பூர்வீகர்களுக்கு செய்த மாதிரி எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. How many of you have learned a lot of things? நான் கூட அநேக காரியங்கள் செய்தேன். I learned a lot of things here. And especially I thank Pastor Robert Roy and Sister Sneha especially. Thank you, Sister, for your valuable contribution and the teaching on this one. And when you
when you see her, she's less spoken, but she's, God has, I really thank you for sharing, Sister Andis. நாங்கள் அதிகமான பேர் நாங்கள் பார்த்தது பாஸ்டர் ராபர்ட் ராய் பாடல தான் கேட்போம்னு சொல்லி. அதனால் கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு சகோதரருடைய மூலமாக கர்த்தர் அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆமென். We have lot of camps. We have youth camp, we have family camp and thing. But there is an opportunity for us to have a worship camp. இந்த இன்றைய செஷன் வந்து இது இன் டிவிடி, இட்ஸ் இன் டிவிடி. ஸோ அதை நீங்கள் வாங்கி, இட்ஸ் £3 டிவிடி, unedited DVD, £3. They will give it to you straight away. Take it, but don't buy one for a church. I will encourage you to buy, each one of you buy one. I am not asking you to buy, I am going to ask you to buy one for your church. Buy, each one of you buy one. ஒவ்வொரு உங்களுக்கு தனிப்பட்ட முறை ஒன்று வாங்குங்க. என்றால் இதில் எத்தனையோ கேள்விகளை சகோதரி சொல்லியிருந்தார்கள். There are so many questions she put it to. அது நம்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எவ்வளோ கேள்விகளை நாம் ஆராய்ந்து பார்த்து செல்ஃப் எக்ஸாமினேஷன். Rather than pastor telling you not, because you didn't come for your practice, don't come to worship day. It is you must take that stand and say, I didn't come for the practice, so I am not going to worship. It will be less painful and less thing for us. So you must make a decision. If you are not qualified, then you shouldn't come. நான் கேட்கக்கூடிய pastor should come and ask, why you are not singing, why you are not playing. Pastor, I am sorry, I didn't come for the practice. So that is the way that we can learn. We have to grow more. உண்மையாகவே நீங்கள் விரும்புறீங்கன்னு சொன்னால் I will talk with Pastor Daniel and with other church pastors as well, and we will organize a weekend hopefully in Wales. Somewhere in Wales we can organize one. Nice place there. Welsh singers are more famous for all these things, so we can organize one there, a camp, a worship camp, only for musicians and worship team. Yeah, so start praying for that sort of thing. Pastor சொன்ன மாதிரி there's உம்மால் கூடும் volume 3. நீரே நீர் மாத்திரமே. Praise Lord. Volume 3 இருக்கின்றது கீழே. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்கள். I think it's £4. 4 பவுண்ட். அதோடு கூட மற்ற CDஸும் இருக்கின்றது. 5 CDs பாஸ்டர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். சொன்ன மாதிரி இந்த புத்தகம் சொன்ன மாதிரி 5 புத்தகங்கள் பாஸ்டர்கள் இருக்கின்றது. If you want to buy for one of your churches, please get one. I don't know how much. What is that, your sister? How much? 10 euros? 10 pounds? Okay. It's okay. It's only £5. Okay. 10 pounds. 10 pounds, okay. 10 pounds, okay. வாங்கிக்கொள்ளுங்கள். அப்படி யார் தேவையாக இருந்தால் தயவுசெய்து நீங்கள் நான் கேட்டு அவளிடத்திலிருந்து பல்கா we can get in order and bring it here, then நீங்கள் இதை எடுத்துக்கொள்ளலாம். பிகாஸ் அவள் சொன்ன மாதிரி இதில் கார்ட்ஸ் எல்லாம் இருக்கின்றது. நீங்கள் அதை பழைய கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஸோ we need lot of people to learn and encourage the younger generation. Praise God. Amen. தயவுசெய்து நீங்கள் கீழே போகும்பொழுது உங்களுக்கு அங்கே தேநீர் அங்கே வழங்குவார்கள். எங்களுடைய ஆராதனை தொடர்ந்து இங்கே இந்த இடத்துல 7 மணிக்கு இருக்கும். ராகமாலை என்று போட்டு அதில் சில பாடுவார்கள். அத்தோடு கூட பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள் நம்மை ஆராதனைக்குள்ளாக நடத்தி பாடலை பாடுவார்கள். முற்றும் வேறுபட்டதான ஒரு கூட்டம் இந்த கூட்டம். இங்கு வந்த யாவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக சபைகள் நீங்கள் உங்களுடைய ஆராதனை குழுக்களை ஆராதனை பெயர்களை நீங்கள் கொண்டதுக்காக நன்றி செலுத்துகின்றேன். I am sure you would have blessed and you are taking so much of valued information and teaching from here. I hope we have a structured, disciplined worship teams in the churches. என்னுடைய எல்லா காரியமும் சொன்னால் நான் சாதாரணமாக ஒரு பாடகனாகத்தான் வந்து நான் I just
During the services, I just a special singer. Altar call songs kondu ஏத்து விட்டார்கள். Today God has brought me up to this level. So God will bring you up in such a way. Amen. ஆகவே இதுவரைக்கும் I don't know how to play any of the musics. I don't know any of the chords or nothing. I don't know. Everything through, but God has given me that grace. But I want, I very much desire that the churches will grow and worshiping Lord in spirit and in truth. அதுக்காக நாம் உழைப்போமாக செயல்படுவோமாக நம்ம ஜெபத்தோடு கூட நாம் கண் சொல்ல போகின்றோம். பாஸ்டர் ஜோசப் கனகரட்னம் முன்னாக வந்து நம்மை ஜெபத்தில் நடத்தி நாம் கண் சொல்வோமாக. தரைகளை தாழ்த்தி கண்களை மூடி துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற என் தேவாதி தேவனை நோக்கி எங்களை தாழ்த்தி இன்று கேட்ட சத்தியத்தின் பிரகாரமாக நாம் ஜீவிப்பதற்கு, என் தேவாதி தேவனை ஆராதிப்பதற்கு ஆராதனைக்குரியவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ராஜா. நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ராஜா. பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் துதிக்கப்படுகிறவரே, உமது பாதப்படியாகிய பூமியிலே ராஜா நாங்கள் இந்த நேரத்திலும் ஆண்டவரை காத்திருந்து நாம் கேட்டுக்கொண்ட அப்பா உமது ஆலோசனைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மத்தியில் அழைத்து வந்த அருமை போதகர் ராபர்ட்டுக்காகவும் அவருடைய அன்பு மனைவிக்காகவும் ஆண்டவரை நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவரே, அவருடைய ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இன்றும் தகப்பனே, எங்கள் மத்தியிலே வந்த தகப்பனே, என் ராஜாதி ராஜ்யங்கள் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம் ஐயா. எங்கள் மேல் கண்களை வைத்து நாம் நடக்க வேண்டிய வழிகளை போதிக்கிற ஆண்டு நல்ல போதகரை உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். இந்த நாளிலும் தகப்பனே, என் தேவன் கர்த்தாவே, இவனமான ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை எங்கள் கொடுத்து ஆண்டவரே, நாங்கள் வரும் நாட்களிலே ஆண்டவரே உமது வருகை வரும் வரைக்கும் கர்த்தாவே இயேசுவே, நாங்கள் உம்மை நாம் ஆராதிப்பது எவ்வண்ணம் என்பதும் ஆண்டவர்கள் கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் தேவனுக்கு உகந்த சுகந்த வாசனையாக என் தேவனை நாம் உம்மை ஆராதிக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்கப்பா. அழைத்து வந்த ஆண்டவரே ஆராதனை குழுவிற்காக உமக்கு நன்றி அப்பா. மியூசிஷியன்ஸுக்காக உமக்கு நன்றி கர்த்தாவே. கற்றுக்கொண்டோம், கடைப்பிடிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்ய வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, விசேஷமாக இதை ஆயத்தப்படுத்திய அருமை போதகர் ஆண்டவரே குமார் ரெஜினால்டுக்காகவும் அவரது ஆண்டவரே தலைவர்களுக்காகவும் ஆண்டவரே ஊழியர்களுக்காகவும் உமக்கு நன்றி செலுத்தி அவர்களை ஆசீர்வதிக்கிற தகப்பனே, என் தேவனே எங்களை ஒவ்வொருவரும் பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்தும் நடக்கப் போகின்ற கூட்டத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். உமது மகிமை ஆண்டவரை இந்த இடத்திலே காணப்படத்தக்கதாக என் தேவன் கிரியை செய்ய போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறோம். உமது திருக்கரத்திரங்களை தாழ்த்தி உம்மை மாத்திரமாக உயர்த்தி துதிகன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்தி எங்கள் மீட்பர் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாவரும் சொல்லுவோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளை தனித்தலை நாளை காலையில் பாஸ்டர் ராபர்ட் ராய் அவர்கள், சௌரி ஸ்னேகா அவர்கள் இல்ஃபர்டிலே காலை ஆராதனை 8:30 ஆராதனையிலே அவர்கள் கலந்து கொள்வார்கள். பின்பாக 2 மணிக்கு இந்த இடத்துல ஆராதனை இருக்கும். ஆகவே நீங்கள் இந்த ஆராதனையிலே நீங்கள் போனால் நீங்கள் பங்கு பெறலாம். உங்களுடைய சபைகள் போகிறதால் தயவு செய்து உங்களுடைய சபையிலே போய்கொள்ளுங்கள். இன்றைக்கு மாலை 7 மணிக்கு இந்த இடத்துல நாங்கள் திரும்பமாக நம்ம ஆராதனையிலே கூறுவோம். கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. If you go downstairs, they will see.